சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலை 10:30 ஆகுதுங்க. இப்போ எங்கேனா வழக்கம் போல் நம்ம வெள்ளேரி கொல்லைக்கு போவோம். ஆனால் இப்போ வந்து கத்திரி கொல்லைக்கு போகிறோங்க. ஏன்னா கத்திரி கொல்லையில் வந்து ஊடு பயிர் வந்து நிறையா பண்ணியிருந்தோம். அந்த தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, தக்காளி, மிளகா, இது மாதிரி நிறைய செடிகள். அதில் வந்து இந்த மொச்சை செடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லாமே அறுவடை பண்ணிட்டோம். வெறும் செடி மட்டும்தான் இருக்குது. அந்த செடியை வந்து ஆடு வந்து சாப்பிடுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொச்சை செடி அரிச்சு ஆடுகளுக்கு வந்து இறையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அதான் அதை மொச்சை செடி அரித்து வீட்டில் ஆட்டுக்கு போட்டுட்டு திருப்பி வந்து வெள்ளரிக்காய் எடுக்க தாங்க வரணும். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். வெயில் தான் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கண்ணெல்லாம் கூசுதில்ல. அங்கே வந்தாச்சு நம்ம கத்திரி கொல்லை. தக்காளி கிடக்காடாண்ணா? தக்காளி தான் கிடக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம கத்திரி கொல்லை. கத்திரி செடி வந்து இங்கிட்டு இருக்குது. இங்கே நல்லா கொடி கொடியாக ஓடி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து மொச்சை செடி. காய் எல்லாமே பறிச்சிட்டோம். அவரைக்காய் மாதிரியே இருக்கும். அவரைக்காய் சின்னதாக இருக்கும். நான் வீட்டில் கூட அந்த நெத்தெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் காமிக்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் காமிப்போம். கொடுங்கண்ணே. இந்த ஒரு செடி தான் வந்து கொடியாக வந்து படர்ந்து வந்துருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ நட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி ஒன்று ஒன்று அரைச்சி இப்போ கட்டிக்கிட்டு ஆடுகளுக்கு தான் தூக்கி போகிறோம். சரி பிடுங்க மாட்டோண்ணா. இன்றைக்கின்னு இப்போ ஒரு தக்காளி பழம் பழுத்துருக்குங்க. ஆனால் பழுத்துருக்கு, ஆனால் வந்து அழுகிருச்சு. அதனால் அது வேஸ்ட்டு தாங்க. அங்கே போட்டுருவோம். அங்கே தட்டா பயிரை காமிக்கிறேன் வாங்க. இல்லைங்களா, இதாங்க தட்டைப்பயிறு. இது வந்து பச்சையாக திங்கலாம், அவிச்சு திங்கலாம். இது வந்து முதிர்ச்சி இடந்துச்சுன்னா அப்படி தான் வரும். இதில் உள்ள நெத்தை மட்டும் எடுத்துகிட்டு குழம்பு வச்சு உருண்டை பிடிச்சி அப்படிலாம் சாப்பிடுவாங்க. இப்போ இது வந்து நம்ம பச்சையாக சாப்பிடுவோங்க. நீ திங்கிக்காடானே? இதாங்க அந்த பருப்பு மாதிரி இருக்கும், சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க. அவிச்சு தினோம்னா இனிமேல் நல்லாயிருக்கும். இது முன்னாடியெல்லாம் இங்கிட்டு வெறும் தரிசாக தான் கிடக்கும். அது விவசாயத்தில் வந்து 2 வகை இருக்குங்க, நஞ்சை, புஞ்சை அப்படின்ட்டு. நஞ்சை அப்படின்னா நம்ம வந்து தண்ணி, அந்த விவசாய பயிருக்கான தேவையான தண்ணி நம்மகிட்ட கிணறு, போர் மூலியமா இருந்து பாய்ச்சி விவசாயம் பண்ணோம்னா அது வந்து நஞ்சை. புஞ்சை அப்படின்னா நம்மகிட்ட தண்ணி இல்லாமல் வானம் மழை பெஞ்சாதான் தண்ணி, அதை வானம் பார்த்த பூமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரி புஞ்சை விவசாயமாக அங்கிட்டு வந்து தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, அந்த துவரை, இதே நிறையா விவசாயம் பண்ணி கிடக்கும். அப்போ இன்னும் இப்படி போகிற போக்கில் வந்து இந்த தட்டைப்பயிறு வந்து திருடி இப்படி தின்ட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து இளமை கணங்கள். ரொம்பவே ஆனால் அது தெரியாத வயசு, இதனால் அது ஒரு நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம போய் ஒரு விவசாய பொருட்களை அந்த சிலையை திருடிட்டோமே அப்படிங்கும்போது இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் அதை கஷ்டப்பட்டு உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அது ஏதோ அறியாத வயசு, தெரியாத வயசு, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அது எவ்வளோ விருப்பம் சாப்பிட்ருமா? நல்லா இருங்க. இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி சாப்பிட்ட ஞாபகம் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லி விட்டு போங்க. சரி, இப்போ இந்த மொச்சை செடியெல்லாம் நம்ம அழுட்டு போயிடும். பிடிங்க வச்சாச்சு, இந்த அழுட்டு போடுறதேன். ஆனால் அந்த அழுட்டு போவோம். சொந்தங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொச்சை கொடியெல்லாம் அரித்து கட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். 1/2 கிலோமீட்டர் வருமாடாண்ணே? நம்ம வீட்டுக்கும் கொல்லைக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரங்க. அது வந்து இப்படி தோலில் வச்சு தான் கொண்டு போனோம். சொந்தங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம மரத்தடி கீழே வந்து போட்டாச்சு. இப்போ வந்து அண்ணன் வந்து ஆட்டை அவுக்க போய்கிட்டு இருக்காப்புல. ஆடை அவுத்து விட்டோன்னா இப்போ எப்படி வரும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அவங்க தான் மக்களே, அவங்க தான் வெள்ளாச்சு. அதில் அசால்ட்டாக வராங்க பாருங்கள், பார்த்தோன்னா ஓடி வர்றாங்க. இதெல்லாம் அவங்க பெற்ற பிள்ளைங்க 2 பேர். அங்கே வந்து கருப்பாடு, அது பெற்ற பிள்ளைங்க 2 பேர். அவ்வளோதாங்க.
சரி சொன்னாங்களே இந்த கட்டை வந்து அவுத்து விடணும். சரிங்க, இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க. ஆத்தா பை பாய் சொல்லு. ஆத்தா ஆத்தா பை பாய் சொல்லுங்கள். ஆத்தா ஆத்தா சொல்லுங்கள். சரிங்க, அவள் சொல்ல மாட்றா, கொஞ்சம் கோவத்தில் இருப்பாப்புல, தண்ணி வைக்கணுங்க. சரிங்க, பார்ப்போம்.